ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ தாமரை சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்ரா, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏய், சாகிறதுனா நீ சாகிறன்னு கனவு காணடி, எதுக்குடி என்னையும் சேர்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அப்படியே கத்துறாங்க. ஐயோ எல்லாரும் கத்தாதீங்க, கண்டிப்பாக யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. அங்கே இருக்க அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தோடு பேசுகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வாசலில் அழுதுட்ருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வராரு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சேது, தமிழ் 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க காட்டுக்குள்ளே. போகும்போது ஒருத்தர் கத்துறாரு, இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே போகவே போகாதீங்க, இது மதிக்கெட்டா சோலை, இங்கே போகவே போகாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்க கண்டிப்பாக அங்கே நல்லதே நடக்காது, ரொம்ப உயிருக்கே ஆபத்து, அங்கே போகாதீங்க, அது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்பயும் எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து அப்படியே உள்ளே கிளம்பி போகிறாங்க. அப்படியே கத்துறாரு, அது மதிக்கெட்டா சோலை, அங்கே போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க, அங்கே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் போய் தான் ஆகணும், எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றியே ஆகணும், அவர் ரொம்ப உயிருக்கு அங்கே போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. என்னதான் இருந்தாலும் உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அங்கே போகாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் ஒருத்தர். அதை கூட கேட்காம சேது அங்கேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே போகிறாரு. தீப்பதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே அந்த வராரு. அவர் கத்திக்கிட்டே வரும்போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எல்லாருமே இருக்காங்க. மோகனா, பாட்டி, அங்கே மலர் எல்லாருமே வெளியே இருக்காங்க. வெளியே இருக்கும்போது ஒருத்தர் கத்திக்கிட்டே வராரு, இங்கே பாருங்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க காட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அதுவும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு 2 பேருமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, யார் காட்டுக்குள்ளே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே பாட்டி கத்துறாங்க, ஐயோ யார், சேது, தமிழ் 2 பேரும் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அட கடவுளே, அவள் வயிற்றில் பிள்ளைய வச்சுருக்கா, இப்போ போயிருக்கா, ஐயோ நம்ம எவ்வளோ சொன்னோமே, நம்ம பேச்சு அவள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அழறாங்க, கத்துறாங்க. மலரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ எவ்வளவோ சொன்னோமே, கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. தமிழுக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, எப்படியாவது தமிழை காப்பாற்று, வயிற்றில் வர ரெட்டா குழந்தை வச்சுருக்கா, இப்படி போயிருக்காள், அதுவும் காட்டுக்குள்ளே தனியாக, கொஞ்சம் கூட எங்கள் பேச்சை கேட்கவே இல்லையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டி அழறாங்க. மலரும் அப்படியே அழறாங்க, ஐயோ தமிழே, நீ ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு. மோகனாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ ஏன் இப்படி போனா, வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு இப்படி போயிருக்காளே, கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சேது காட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது தீப்பந்தம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அங்கங்கே நிறைய முள் குத்துறது, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே போகிறாரு. ரொம்ப பயப்படுறாரு. அங்கங்கே இருட்டாக இருக்குது, என்னென்னவோ சத்தம் எல்லாமே கேட்குது. எப்படியாவது அந்த மருந்தை நம்ம கண்டுபிடிச்சிடணும், அப்பாவை காப்பாற்றிடணும், எந்த காரணத்தை கொண்டு மருந்து இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் அப்படியே போகிறாரு. அதே மாதிரி தமிழும் தீப்பந்தம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க, மாமாவை காப்பாற்றிடணும், எல்லாரும் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, கடவுளே நீ தான் எனக்கு எப்படியாவது அந்த மருந்து கொடுக்கணும், அங்கே இருக்கிறது அது மாற்று மருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. மோகனா எல்லாருமே, ஐயோ கடவுளே, எப்படியாவது போனவங்க 2 பேரும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க ஒருத்தர் கத்திகிட்டே இருக்காரு, அந்த காட்டுக்குள்ளே போன யாரும் உயிரோடு வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஆள் ரொம்ப நல்லா தான் இருந்தார், இவர் எல்லாருக்கும் மருந்தெல்லாம் கொடுப்பாரு, இவர் அந்த காட்டுக்கு போயிட்டு மதிக்கிட்ட அந்த காட்டுக்கு போயிட்டு மருந்து எடுக்கலான்னு போனார். ஆனால் அங்கே ஏதோ ஒரு விஷம் மாதிரி கடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தார். இங்கே இருக்கவங்க காப்பாற்றிட்டாங்க, இருந்தாலும் இவர் கொஞ்சம் மனநல சரியில்லாமல் போயிடுச்சு, இப்போ வரைக்குமே அந்த காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, சேது தமிழ் 2 பேருமே சேர்ந்து போயிருக்காங்களே, எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே, எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக அழறாங்க. மலரும் அழறாங்க. இங்கே இருக்க மோகனா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. சித்ரா, தாமரை எல்லாருமே கத்திகிட்டே இருக்காங்க, ஐயோ என் உயிரை காப்பாற்று கடவுளே, நான் செத்து போயிடுவேன் போல இருக்கேன், ஐயோ நான் சாகக்கூடாது, நான் உயிரோடு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், யாரும் கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, எங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ வலிக்குது, எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள்,
கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அவங்க சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்றாங்க சித்ரா. இங்க பாருடி ஏதாவது ஒண்ணு பேசி பக்கத்துல படுத்துட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்காத அப்படின்னு சித்ரா அப்படியே கத்துறாங்க தாமரை கிட்ட. தாமரை அப்படியே பயங்கரமா பயப்படுறாங்க. ஐயோ! எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க.